வெல்கம் டு மை சேனலோட பேர் வந்து டாக்டர் நாட் ஃபவுண்டுன்னு இருக்குது. ஆனால் இவர் ஒயிட் கோட்டு ஸ்டெத்தெல்லாம் போட்டு உட்காந்துருக்காருன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நீட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சின்ன ஒரு கைட் பண்ணுற சேனல் மாதிரி தான். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க, பட் அவங்க கரெக்டான டைரெக்ஷனில் படிக்கிறது இல்லை. ஸோ அவங்க கரெக்டான டைரெக்ஷனில் தான் போகிறாங்களா, இல்லை அதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்காக தான் இந்த சேனல். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீட் அப்படிங்கிறது வந்து ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு வந்து நிறையா யோசிக்கணும், மைண்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும், நிறையா படிக்கணும், ரொம்ப பயங்கரமாக படிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் நீங்கள் அதுக்கான ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு தேவைப்படுற 3 பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, கன்சிஸ்டன்சி, ப்ராப்பர் அனாலிசிஸ், ரிவிஷன். ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ரெண்டாவது ப்ராப்பர் அனாலிசிஸ், அவங்க எம்சிக்கு சால்வ் பண்ணுவாங்க, ஆனால் அதை கரெக்டான வேலை அனலைஸ் பண்ண மாட்டாங்க. மூணாவது ரிவிஷன், அவங்க இப்போ அட் ப்ரெசென்ட்டில் எம்சிக்கு சால்வ் பண்ணலாம், ஆனால் அடுத்து அவங்க பின்னாடி படிக்கிறப்போ இல்லை அந்த மார்க் டெஸ்ட் பீரியட் டைம் அப்போயோ அவங்க ஆல்ரெடி சால்வ் பண்ண எம்சிக்யூஸ் பேப்பரை ரிவைஸ் பண்ணால் விட்டாங்கன்னா அது அவங்களுக்கு தான் பயங்கரமான லாஸாக இருக்கும். நானும் இதே மாதிரி நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணேன். அந்த மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணதால தான் நான் இங்கே நிற்கிறேன். சரி, இவன் இவ்வளோ பேசுகிறானே, நீட்டு, எம்சிக்யூஸு, அதில் தப்பு கரெக்டு, இப்படி தான் படிக்கணும் அப்படி தான் படிக்கணும்னு சொல்கிறானே, யார் அவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மை நேம் இஸ் ஜெயக்குமார். என்னை ஷார்ட்டாக ஜேகேன்னு கூப்பிடுவாங்க. நான் கவர்மெண்ட் தருமபுரி மெடிக்கல் காலேஜில் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிறேன். நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸில் நான் உங்களை கைட் பண்ணோம் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.